துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் சிபி அரசியல் சட்டத்தை பாதுகாக்கும் வகையில் செயல்பட வேண்டும் என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன், எடப்பாடி பழனிசாமியால் நீக்கப்பட்ட செங்கோட்டையனை அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமனும் சந்தித்ததன் மூலம் அதிமுகவை பாஜக எப்படி நடத்துகிறது என்பதை அதிமுக தொண்டர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். கூட்டணியில் இருந்து கொண்டே அதிமுகவை கபலீகரம் செய்ய பாஜக முயற்சிப்பதாக குற்றம் சுமத்திய திருமாவளவன், அம்பேத்கர் மீது மதிப்பு கொண்ட சிபி ராதாகிருஷ்ணன் அரசியல் சட்டத்தை பாதுகாக்கும் வகையில் செயல்பட வேண்டும் என கூறினார். இந்தியா கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது என்பதற்கு இந்த தேர்தல் வாக்குப்பதிவு ஒரு சான்றாக இருக்கிறது. சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கு குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம், வாழ்த்துகிறோம். அவர் புரட்சியாளர் அம்பேத்கரின் மீது மதிப்புள்ளவர். அந்த வகையிலே அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பெற்ற அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு, அதன் அடிப்படை கூறுகளை சிதைய விடாமல் பாதுகாப்பதற்கு உற்ற துணையாக இருப்பார் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையில் அவர் செயல்பட வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அதிமுகவை கூட்டணியில் இணைத்து கொண்டே கபலீகரம் செய்கிற முயற்சியில் பாஜக ஈடுபடுகிறது என்பதை ஏற்கனவே சுட்டிக்காட்டினோம். மதிப்பிற்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட பலருக்கும் என் மீது ஆத்திரம் வந்தது, எரிச்சல் வந்தது. அதிமுகவை தனியே போகவும் விடாமல், கூட்டணியில் இணைத்தாலும் தனித்து செயல்பட விடாமல், அதனை சிதைக்கிற முயற்சியில், கபலீகரம் செய்கிற முயற்சியில் பாஜக ஈடுபடுகிறது என்பதை இப்போது அதிமுக தொண்டர்கள் உணரத் தொடங்கியிருப்பார்கள். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட ஒருவரை அமித்ஷா அவர்களும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் என்ன துணிச்சலில் சந்தித்தார்கள் என்பது ஒரு கேள்வியாக எழுகிறது.